students. Today we will see about chemical bonding lesson. Before lesson, periodic classification of elements already we know about well. Listen, learning objectives. அதாவது chemical bonding அப்படின்னா வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ்லாம் என்ன, அது என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட எப்படி வந்து ஈர்ப்பு விசை வேதி பிணைப்பு மூலிமா இணையுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மாலிகுல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் வாட் இஸ் எ கெமிக்கல் பாண்ட். அதாவது மூலக்கூறுகள் எப்படி உருவாகுது, அதற்கு இடையே உள்ள அந்த வேதி பிணைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல், அதாவது எண்ம விதியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது ஆட்டம்ஸ்னுடைய லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் என்னென்ன, அதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது ரெடாக்ஸ் அப்படின்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் எல்லாத்தையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது நிறைய எலமெண்ட்ஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். We already know that atoms are the building blocks of matter. நமக்கு ஏற்கனவே தெரியும் மேட்டர்னுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ். அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் நோ ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் என்டிட்டி இன் நேச்சர் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். அதாவது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தனிமங்களும் இயற்கையில் தன்னிச்சையாக வெளிப்படுறதே கிடையாது. அதாவது மோனோ அட்டாமிக் எலமெண்ட்ஸாக வெளிப்படுறது கிடையாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நோபல் கேஸஸ் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ் அப்படின்னா மந்த வாயுக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய மோனோ டை அட்டாமிக் அல்லது ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸாக தான் வந்து வெளிப்படுதே ஒழிய சிங்கிள் ஆட்டமாக வந்து வெளிப்படுறது கிடையாது. ஆனால் மந்த வாயுக்கள் மட்டும் சிங்கிள் ஆட்டமாக வந்து வெளிப்படுறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ். பாருங்கள், however a group of atoms is found to exist together as one pieces. Such a group of atoms is called molecule. இந்த மாதிரி குரூப்பாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Obviously there should be a force to keep the constituent atoms together as the thread holds the flowers together in a garland. அதாவது மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய அணுக்கள் எதன் மாதிரி இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நூலில் வந்து தொடுக்கப்பட்ட பூக்கள் வந்து எப்படி மாலை மாதிரி காட்சியளிக்குதோ அதே மாதிரி ஈர்ப்பு விசைகளால் பிணைக்கப்பட்ட அணுக்கள் வந்து மாலிகூல்ஸாக நமக்கு வந்து தோற்றமளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் which holds the atoms together is called a bond. இந்த மாதிரியான ஈர்ப்பு விசைகள் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆட்டமாக இன்னொரு ஆட்டம் கூட இந்த கெமிக்கல் பாண்டிங் மூலிமா இணைச்சி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க எப்படி கார்பன் மேலே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கீழே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட எப்படி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து செயின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து அதனுடைய பாண்டு. நெக்ஸ்ட்டு a chemical bond may be defined as the force of attraction between the atoms that binds them together as a unit called molecule. அதாவது கெமிக்கல் பாண்ட் வந்து எப்படி சொல்லலாம், வேதிப்பிணைப்பு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா ஒரு அணு இன்னொரு அணு கூட இணைஞ்சு மூலக்கூறுகள் உருவாகுது இல்லையா, அதற்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வேதிப்பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. In this unit, we will study about Ghosal-Lewis approach to chemical bonds, Lewis dot structure and different types of reactions. அதாவது இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
கோசல்-லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்ட்ஸ். கோசல்-லூயிஸ் லா அப்படின்னு சொல்லி ஒரு விதி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அதாவது லூயிஸ் புள்ளி அமைப்பு அப்படின்னு சொல்லி அணுக்களுக்குரிய அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், நிறைய வேதி வினைகளை வந்து படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கோசல்-லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்ட்ஸ், அதாவது கெமிக்கல் பாண்ட்ஸ் பற்றி கோசல்-லூயிஸ் லாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டெட் லா. ஆக்டெட் லா அப்படின்னா 8 எலக்ட்ரான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. Atoms of various elements combine together in different ways to form chemical compounds. அதாவது ஒரு அணு பல அணுக்களோடு இணைந்து பல வகையான வழிகளில் என்ன பண்ணுது அப்படின்னா காம்பவுண்ட்ஸை உருவாக்குது. திஸ் phenomenon raised many questions. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே படித்தோம், மாலிகுல்ஸ் படித்தோம், காம்பவுண்ட்ஸ் படித்தோம், மிக்சர்ஸ் படித்தோம். இந்த மிக்சர்ஸை வந்து இங்கே வேலை இல்லை. ஆனால் காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு நம்ம படிச்சிருக்கோம், கெமிக்கலி ஃபிக்ஸ்டு டுகெதர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது வேதியியல் முறைப்படி இணைந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மங்கள் கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அப்படி உருவாகக்கூடிய சேர்மங்கள் எதை அடிப்படையாக கொண்டு ஒரு அணு இன்னொரு அணு கூட இணையுது, ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறோட இணைந்து எப்படி சேர்மங்கள் வந்து நமக்கு கிடைக்குது, அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம மனசில் எழுது. அப்போ அதுக்கான கொஷின்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா why do atoms combine, ஏன் வந்து அணுக்கள் ஒன்றோடொன்று இணையுது, how do atoms combines, எப்படி அது ஒன்றோடொன்று இணையுது, why do certain atoms combine while others do not, அதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட மற்ற எலமெண்ட்ஸ் கூட தான் சேருது, எல்லா வகையான எலமெண்ட்ஸ் கூடவும் வந்து சேர்றது கிடையாது, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டு ஆன்சர் சச் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஹாவ் பீன் புட் forth from time to time, and one of such theories which explain the formation of molecules is கோசல்-லூயிஸ் தியரி. அப்போது இங்கே மேலே கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான பதில் கிடச்சிது. அதாவது டைமுக்கு டைமு அந்த தியரிஸ் வந்து என்ன ஆகிட்டே இருந்தது, வெவ்வேறையாகவே மாறிட்டு இருந்தது. டிஃப்ரெண்ட் தியரிஸ் நமக்கு கிடச்சிது. அதில் முக்கியமான தியரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசல்-லூயிஸ் தியரி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோசல்-லூயிஸ் gave successful explanation based upon the concept of electronic configuration of noble gases about why atoms combine to form molecules. அதாவது கோசல்-லூயிஸ் அப்படின்னு சொல்கிற 2 சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கான சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெற்றிகரமான விரிவாக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மந்த வாயுக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குது. ஏன் இங்கே வந்து நோபல் கேஸஸ் மட்டும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நோபல் கேஸஸ் வந்து என்ன பண்பு கொண்டது, அது ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸை கொண்டது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் ஹாவ் லிட்டில் ஆர் நோ டெண்டன்சி டு கம்பைன் வித் ஈச் அதர் ஆர் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். அதாவது இந்த நோபல் கேஸஸ்க்கு மற்ற எலமெண்ட்ஸ் கூட இணையக்கூடிய அந்த டெண்டன்சி கிடையாது. அப்படியே இணைந்தாலும் ரொம்ப 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 குறைவான அளவு தான் வந்து மற்ற தனிமங்களோட இணைது. திஸ் மீன்ஸ் தட் திஸ் ஆட்டம்ஸ் மஸ்ட் பி ஹேவிங் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முழுவதும் நிரம்பிய நிலையான எலக்ட்ரான் வடிவமைப்பு. அப்போது த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 13.1. அதாவது நோபல் கேஸஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் 18th குரூப்பில் இருக்கக்கூடிய ரேர் கேஸஸ், நோபல் கேஸஸ், இன்னட் கேஸஸ்னு சொல்லக்கூடிய மந்த வாயுக்கள். பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபஸ்ட்டு ஹீலியமுடைய அட்டாமிக் நம்பர் 2, செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்சோ 2.
ஸோ K cell fully filled. அப்போது K cell வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்போது இதுக்கு என்ன தேவையில்லை, மற்ற மாலிகுல்ஸ் மற்ற எலமெண்ட்ஸ் கூட இணையக்கூடிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நியான். நியான் இட் ஹேஸ் 10 அட்டாமிக் நம்பர் 2,8. அப்போது இந்த K cell L cell ரெண்டுமே வந்து ஃபுல்லி ஃபில்ட் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கும் என்ன கிடையாது, மற்ற தனிமங்களோட சேரணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மாதிரி மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரானில் லாஸ்ட் ஆர்பிட்டாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில்டாக இருக்குது. பாருங்கள், ஹீலியத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து 8 இருக்கும். பாருங்கள், எக்ஸப்ட் ஹீலியம் all other noble gases have 8 electrons in their valence shell. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்டெட் லா, அதாவது 8 எலக்ட்ரான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஹீலியம் has its valence shell completely filled and hence no more electrons can be added. இப்போது ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான் மட்டும் இருந்தாலும் அதில் நம்ம என்ன பண்ண முடியாது, அதுவும் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை வந்து அது கூட கொண்டு போய் ஆட் பண்ண முடியாது. thus by having stable valence cell electronic configuration the noble gas atoms neither have any tendency to gain nor to lose electrons and hence their valency is 0. இதனால தான் நோபல் கேஸஸ்க்கு வந்து என்ன டெண்டன்சி கிடையாது, எலக்ட்ரான்களை ஏற்கக்கூடிய அவசியமோ எலக்ட்ரான்களை இழக்கக்கூடிய அவசியமோ இல்லை. அதனால் அதனுடைய பேலன்சி ஆல்வேஸ் 0, இணைத்திறன் 0. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூஜ்ய தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் கேஸஸ்க்கு இருக்குது. தேர் ஆர் ஸோ inert that they even do not form diatomic molecules and exist as monoatomic gaseous atoms. அதாவது இந்த தன்மை கொண்ட 0 பேலன்ஸி கொண்டதுனால தான் இந்த நோபல் கேஸஸ் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா மற்ற தனிமங்களோட இணைய முடியல. அதனுடைய சேம் எலமெண்ட் கூட இணைந்து கூட என்ன பண்ண முடியலன்னா ஒரு டயட்டாமிக் மாலிகுல்ஸை கூட உருவாக்க முடியாததுக்கு காரணம் அதனுடைய ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் பேலன்சி இஸ் 0. நெக்ஸ்ட்டு more to know. The number of electron lost from a metal atom is the valency of the metal and the number of electrons gained by a non-metal is the valency of the non-metal. அதாவது மெட்டல்குரிய பண்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனை எலக்ட்ரான்களை இழக்குதோ அதுதான் அதனுடைய வேலன்சி. நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்றுக்குதோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ஸ் பை அ நான் மெட்டல் இஸ் த பேலன்சி ஆஃப் த நான் மெட்டல். இப்போது ஆஸ் யூஸ்வல் நமக்கு என்ன தெரியும், மெட்டல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸினுடைய பண்பு எலக்ட்ரான்களை இழக்கக்கூடியது. எத்தனை எலக்ட்ரான்களை இழக்குதோ அதுதான் அதனுடைய பேலன்சி. ஆனால் நான் மெட்டல்ஸ் அலோகங்களுடைய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை ஏற்கக்கூடிய பண்பு. அதே மாதிரி எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்குதோ அதுதான் அலோகங்களினுடைய இணைத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு based on the noble gas electronic configuration, Gosel and Lewis proposed a theory in 1916 to explain chemical combination between atoms, and this theory is known as electronic theory of valence or octet rule. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நோபல் கேஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 1916 கோசல் மற்றும் லூயிஸ் 2 பேரும் ஒரு தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த தியரிக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ், அதாவது எலக்ட்ரான்களின் இணைத்திறன் கோட்பாடு அல்லது ஆக்டெட் ரூல் அப்படின்னா 8 எலக்ட்ரான் விதி அப்படிங்கிறத முன்மொழிந்தாங்க. அக்கார்டிங் டு திஸ் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அதர் தேன் இனர்ட் கேஸஸ், அதாவது இனர்ட் கேஸஸை தவிர இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்பைன் டு ஃபார்ம் நியூக்ளியஸ் because they have incomplete valence cell and tend to attain a stable electronic configuration similar to noble gases. அதாவது நோபல் கேஸஸ் தவிர மற்ற இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அதனுடைய
இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் செல்லை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கொண்டு வரதுக்காக ஒன்று எலக்ட்ரான்களை வந்து கெயின் பண்ணியோ இல்லை வந்து ஷேர் பண்ணியோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நோபல் கேஸஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Atoms can combine either by transfer of valence electrons from one atom to another or by sharing of valence electrons in order to achieve the stable outer shell of 8 electrons. அதாவது இந்த மாதிரி தான் மற்ற elements except noble gases other elements are try to reach 8 electrons of the outer shell. அப்போது 8 எலக்ட்ரான்களை பெறதுக்காக மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே முயற்சி செஞ்சிட்ருக்குது. இதை தான் வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோசல் அண்ட் லூயிஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதாவது என்ன அதனுடைய லா என்னன்னு பார்த்தீங்கன்னா த டெண்டன்சி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் த வேலன்ஸ் செல் இஸ் நோன் அஸ் த ஆக்டேட் ரூல் ஆர் த ரூல் ஆஃப் 8. அதாவது அதனுடைய அவுட்டர் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸை பெறதுக்காக மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் முயற்சி செய்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறான் ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் sodium with atomic number 11 with readily lose 1 electron to attain neon stable electronic configuration. அதாவது நியானுடைய அட்டாமிக் நம்பர் 11. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நியானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படிங்கிறது இனர்ட் கேஸ். ஆர்கன்கிறது ஒரு இனர்ட் கேஸ். பாருங்கள், ஆர்கனுடைய அட்டாமிக் நம்பர் 10. இதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 2,8. அப்போது லாஸ்ட் ஆர்பிட்டாலில் 8 இருக்கிறதுனால என்ன இருக்குது அவுட்டர் செல் ஃபுல்லி ஃபில்டு. அதனால தான் இது வந்து இனர்ட் கேஸ். அப்போது சோடியம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் 11 கொண்ட சோடியம் என்ன பண்ணுது அப்படின்னா இதனுடைய இந்த 8 எலக்ட்ரானை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது, வெளியே விட்டுருது. அதனால் என்ன பண்ணிடுது 8 எலக்ட்ரான்களை பெற்று முன்னாடி இருக்கக்கூடிய நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுது. பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அவுட்டர் மோஸ்ட் லேயரில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, லூஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இழந்ததுனால என்ன ஆயிடுது அந்த லாஸ்ட் ஆர்பிட்டால் ஃபுல்லுமே வந்து க்ளோஸ் ஆயிடுது. அப்போது 2 ஆர்பிட்டால்ஸ் மட்டும் இருக்குது, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் அண்டு செகண்ட் ஆர்பிட்டால். அது ரெண்டுமே ஃபுல்லாக இருக்கிறதுனால சோடியம் ஆட்டோமேட்டிக்காக Na+ மாறி என்ன ஆயிடுது அப்படின்னா நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பான 2,8 அட்டைன் பண்ணிடுது. அதனால் அது ஸ்டேபிளாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர்லி குளோரின் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,7. இதனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 17. டு கெட் த நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோபல் கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8. அப்போது 18 அட்டாமிக் நம்பர் 18 கொண்டது தான் வந்து இந்த ஆர்கன். அதை பெறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு என்னவா மாறிடுதுன்னா அந்த குளோரினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆர்கனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடுது. அதாவது அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து 7 எலக்ட்ரான் இருந்ததை 8 எலக்ட்ரானாக வந்து மாற்றி Cl- மாறிடுது. அப்போது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆயிடுது ஸ்டேபிளாக மாறிடுது. இப்படி தான் வந்து எலக்ட்ரான்கள் மற்ற எலமெண்ட்ஸ் வந்து நோபல் கேஸஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ chlorine readily gains 1 electron from other atom and obtains stable electronic configuration. Thus elements tend to have stable valence shell 8 electrons either by losing or gaining electrons. இதனால தான் அந்த inert gases பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒன்று எலக்ட்ரான்களை இழந்தோ
அல்லது எலக்ட்ரான்களை பங்கீடு செய்தோ அல்லது எலக்ட்ரான்களை வந்து எடுத்துக்கிட்டோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நோபல் கேஸஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குளோரின் என்ன பண்ணுது, இதனுடைய அவுட்டர்மோஸ்ட் லேயரில் பாருங்கள், அவுட்டர்மோஸ்ட் செல்லில் 1 2 3 4 5 6 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பெறதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு Cl மைனஸாக மாறிடுது. Cl மைனஸாக மாறினோடனே என்ன ஆயிடுது, இது குளோரினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆர்கனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடுது. அப்போது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகுது, ஸ்டேபிளாக சேஞ்ச் ஆகிடுது. இப்படி தான் வந்து மற்ற எலமெண்ட்ஸ் வந்து மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி we know about plus and minus. Plus means electron lose, minus means electron gain. Next பாருங்கள், which atoms tend to lose electrons which are tend to gain electrons. அதாவது எந்த மாதிரியான எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணும், எந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா atoms that have 1 2 3 electrons in their valence shell tend to lose electrons. அதாவது எந்த எலக்ட்ரான்களுக்கு அவுட்டர்மோஸ்ட் லேயரில் 1 2 3 வேலன்சி இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை இழக்கக்கூடியது. whereas atoms having 5 6 7 valence electrons tend to gain electrons. அதுவே அவுட்டர்மோஸ்ட் லேயரில் 5 6 7ங்கிற நம்பர்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோன்னா எலக்ட்ரான்களை ஏற்றுக்கக்கூடியது, கெயின் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அன்ஸ்டேபிள்னா இனர்ட் கேஸை தவிர மீதி இருக்கக்கூடியது. போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. அப்போ இதனுடைய எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2, 3. அப்போது லாஸ்ட்டு அவுட்டர்மோஸ்ட் லேயரில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 3 இருக்குது. அப்போது அவுட்டர்மோஸ்ட் லேயரில் 3 இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய வேலன்சி வந்து 3. அப்போது 3னா நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரான் லாஸ். அப்போ இது 3 எலக்ட்ரான்களை இழந்துட்டு என்னவா மாறும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனர்ட் கேஸனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பெறதுக்கு முயற்சிக்கும். அதுவே பார்த்தீங்க 5 6 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், எலக்ட்ரான்களை வந்து ஏற்றுக்கும், கெயின் பண்ணிக்கிட்டு என்னவா மாறும் அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இனர்ட் கேஸஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். Okay students, next Lewis dot structure we will see in next class. Today's homework, Unit 11, short answers. Read and write well. Thank you.